வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டினை தான் பார்க்க போகிறோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, நாலடியார். நாலடியாரை எழுதுனது யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா சமண முனிவர்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர். நான்மணி கடிகை எழுதுனது விளம்பி நாகனார். திரிகடுகத்தை எழுதுனது நல்லாதனார். இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாக்கா 18 நூல்கள் இருக்கும். செகண்டு, நெக்ஸ்ட்டு, பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி 400. புகவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, உணவு. பழமொழி 400 எழுதுனது யாருன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க முஞ்சூரை அரையனார். பழமொழி 400ங்கிறது ஒரு 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட்டு, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்பெறும் வேறு பெயரினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சும் ஒரு 17 கீழ்கணக்கு நூல் தான். முதுமொழி காஞ்சி எழுதுனது யாருன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க கூடலூர் கிழார். நெக்ஸ்ட்டு, பொம்மல் என்பதன் சோறு. ஆன்சர் ஆப்ஷன் பி, சோறு. நெக்ஸ்ட்டு, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தஞ்சை ஞானப்பிரகாசர். எந்த ஆண்டுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா 1812.